என்னுடைய தந்தையார் சொன்ன பிரகாரமாக வெள்ளிக்கிழமை எனக்கு திருமணம் என்று சொன்னார். அதனால என்னுடைய மாமாவாகப்பட்ட அபிமன்ன மாமனுக்கு விகிதமாகப்பட்டது எழுத வேண்டும். எடுத்துட்டு வா. அத்தை மகனுக்கு அத்தை மகனுக்கு மாமன் மகள் அழகு சுந்தரி எழுதுவது என்னவென்றால் வரும் வெள்ளிக்கிழமை என்று சுக்லாதேவி மைந்தன் சூரிய பகவான் உதயமாவதற்கு முன்பதாக எப்படி சுக்லாதேவி சூரிய மன்னன் உதயமாவதற்கு முன்பதாக இதோ இந்த அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரிய மன்னனுடைய மகனுக்கு யாரு லக்கணகுமாரனுக்கு திருமணம் செய்வதாக என் தந்தையாராகப்பட்டவர் பெற்றோர் தாபுரம் பெற்றுள்ளார். அதனால நீங்கள் வந்து என்னை திருமணம் செய்தால் மட்டுமே நான் வாழ்வேன். இல்லை என்றால் அங்கேயே அக்னி ஸ்வாலையை பூட்டி அதிலே விழுந்து மாண்டு மடிந்து விடுவேன். எழுதிட்டியா? எழுதிட்டமா. இப்படிக்கு கமலசுந்தரி கையெழுத்து போடு. போட்டு சீல் வைக்கணுமா? சீல் வைக்கணுமா? இல்ல எதுக்கு? ரெடியாரு. சீல் வைக்கணும். எங்க வைக்கணும்? ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டா போதும். ஏதோ ஒரு இடத்துலயா? சரி, இத என் மாமா கிட்ட கொண்டு போய் மாமனுக்கு. ஆமா, கடிதாசி போட்டாச்சு. சேர்த்திடுறப்பா. அமைச்சர்களே அறிவணக்கம். மகாராஜா வந்தனம். எச்சரிக்கை. அமைச்சர்களே இது பத்திரிகையா? சுவாமி இக்கணம் திருநாக கூறியிருக்கும் இதுவோ மாபெரும் நீதிக்கமான சபை. என்னடா சொல்லுங்க. நீங்க சொன்னா நான் சொல்றேன். மாபெரும் தெய்வீக சபை. ஐயோ புள்ள போச்சு. பிள்ளைத்தனமானே இப்படி முடிக்காதீங்க. வேண்டாங்க. ஒன்னதான் தேடிக்கிறாங்க ரொம்ப நாளா. பொறுமை என்பது ஒரு எல்லையோட சரி. ஆமாங்க. முடிப்பு கோயிலோடய முடிஞ்சு போச்சுங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? பொறுமையா இருந்தா கூறியிருக்கும் இதுவே மாபெரும் அதிகமான சபை. மாபெரும் சபைங்க. அப்படி வாங்கி பேசணும். இல்ல வாங்கினது என்ன கட்ட மாட்டீங்க? ஐயோ கோயில குஞ்சுதான் கொடுக்கல. கொஞ்சம் கூட ஆறுடா. ஐயோ ஆறுடா இல்லையா? ஆட்டா மீறிக்கிட்டாக்க குஞ்சு கொடுக்குறீங்க. ஆமா யார போக போறாலும் தெரியல. சுவாமி இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளமும் நிலவளமும் படைவளமும் கொடைவளமும். நீர்வளம் நிலவளம் படைவளம் கொடைவளம் வற்றாத நிறத்தை இருக்கக்கூடிய இந்த வைகப்பொன் திருநாட்டின் பெயர் என்ன தெரியுங்க? சொல்றா. அந்தியூர் சரி சொன்னீங்க. அந்தியூர் பழக்கம் வண்டிக்கு அச்சாடி அங்க பாருங்க பிடிச்சி கொண்டாங்க. கொண்டு போய் வச்சுட்டாங்க. கொடுங்க இதை கொடுங்க. அங்க பாருங்க அச்சாடி எல்லாம் வச்சுட்டு வெகு நேரமா ஓடுது. அதுக்கு என் கையில வச்சுக்கிட்டு அச்சானியா? சாமி அது இல்லையா? போகட்டும். இன்னும் ருக்மா சபா சொல்ல முடியாது என்ற சொல்லும்படார் என்ற நான்கு இனத்து மக்களும் நம்மை நிறைந்த காட்சியாக இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமாங்க. இதற்கு உண்டான காரணம் என்ன காரணம் எனக்கும் தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுமா? நல்லா தெரியுங்க. எப்படி மாரியாயால நோண்டி போட்டுக்குதுங்க நேத்து. நல்லா சேஜேபி விட்டு நோண்டிக்கிறாங்க. சும்மா ஆகட்டும். இன்னும் மாற்றுமை தாங்கிய பெரியவர்களும் மற்றும்
மரியாதைக்குரிய அமையரவை தாயும் தந்தவர்களும் சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை பெரும் கடல் அலையை போல் காட்சியளிக்கின்றார்கள். என்ன அப்ப கையை கொடுத்த ரைட்டு சார்? ஏய் சுவாமி, என்னடா இது? அவசர மட்டும் முடிவெடுக்காதீங்க. அதாவது சேலம் மாவட்டம் படிக்கிறேங்க. பூவான எட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாடே. எத்தனை பொண்ணு மனசுதானே நீ? அடா பேப்பர் கையில கொடுத்தா பாட்டு உனக்கு தானா ஒய்யாரமா வாயில விடுறாலே நான் தான். எட்டு உடச்சுல பொட்ட கீழே ஒன்று தாய் ஏங்க சொல்றது விளக்கமா சொல்லுங்க சாமி. இருக்கக்கூடிய அறிவற்ற பேர்களும் என்ன காரணத்தை கொண்டுட்டு என்ன காரணங்க இன்னைக்கு இந்த நாடகம் பாக்குறாங்க தெரியுமா? இருக்குங்க. அப்படியா? அதாவது தங்கள் சேலம் மாவட்டம், சேலத்துல மாவட்டம் இன்னும் கதிர் செட்டிப்பட்டி என்றா? கதிர் செட்டிப்பட்டி. ஆமா. சரி, இது சொந்தமான நம்மை போல நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கு இது சொந்த தாய் திருநாடுன்னு சொல்லலாம். தாய் திருநாடு. ஆமா. அமைச்சர்களே, மகாராஜா, சபைக்கு நான் வந்திருக்கின்ற போது நான் யார் யாவது பெயர் என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னடா நல்லா தெரியுங்க. எப்படி? பூமி ரெட்டிப்பட்டி பூகூதி பூபாதி நீங்க நாடு. என்ன பாப்பா பேசுறேன்? வாடா இங்க. ஏங்க அம்மகாரம் உங்களுக்கு அடிச்சா எனக்கு ஏன் அடிக்க மாட்டேங்கிற? கிளம்பிட்டான் பாருங்க. போகட்டும். கிளம்பிட்டா அவனே. ரைட். அன்பா சாமி, இன்று வைத்திருந்த இந்த நாடகத்திலே நான் யார்? இந்த நாடகத்துல நீங்க யாரு? என் பெயர் என்ன? ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் நான் எடுத்தெடுத்து உரைக்கு வரி வந்தோம். சரி, சரியாக செலுத்த வேண்டும். செய்வாயா? ரெடி. சரியாக செய்வாயா? சரியாக செய்யுங்க. டேய் உரைக்கு
அபிமன்யு மகாராஜனுக்கு கோமாளிக்கு என்ன நடக்குது? மகாராஜனுக்கு ஜெய போட்டாங்க எல்லாம் ஜெய போடுறாங்க. கோமாளிக்குனாக்க இப்படி இப்படியே அடிச்சுட்டு என் பெயர் இந்த அண்டகண்ட சனாதன இந்த சொர்க்கபதி பாதாளம் ஈரேழு பதினான்கு புகழ்களிலே பெயரும் புகழும் கீர்த்தியும் அறிவும் வல்லமை பெற்றவன். என்னடா கேட்க சொல்லுங்க. என்ன நடக்குது? என்ன இங்க என்ன ஆரி அடுப்பு இருக்குதுங்களா? மணி 2:45 போனு. இழுத்து விட்டுருவேன். நான் ரெடியா இருக்கிறேங்க. என்ன நினைப்பு வந்துருச்சா? போகட்டும். இந்த அண்டரண்ட சராசரம் 600 கோடி பூமண்டலம் இந்த சொர்க்க மத்திய பாதாளம் ஈரேழு பலாக்கிய புகழ்களிலே பெயரும் புகழும் கீர்த்தியும் வல்லமை பெற்ற எனது பெயர்தான். எனது பெயர் வீரவாள். வீரத்திலே சிறந்து அழகிலே சிறந்து வீரவாள் அபிமன்யு. என்ன ட்ரைனிங் பண்றீங்க? என்னடா அபிமன்யு உங்க பேரு? நீங்க என்ன சொன்னாலும் நான் கரெக்டா கேக்குறேங்க. இப்ப சொல்லுங்க நண்பா. என்னையும் பெத்து மாதம் 300 நாட்கள் 3000 திசமன் ஆடி ஒரு ஜான் அங்கத்தினிலே வாடாத வயிறு வருத்தமெல்லாம் சுமை என்று வாடிய முகத்தோடு என்னாமல் எம்மை மலர்ந்த முகத்தோடு வெற்றானே என் மாஸ்டர் மங்கை. அது யாரு தெரியுமா? யாருங்க? நண்பா சாமி. அதை நினைத்தாலே என் மனமாகப்பட்டது சர்க்கரை பந்தனிலே தேன்மாலி புரிந்தார். தேன் வேணுமாப்ப? ஒரு என்னை பட்டுமானோ சுமந்தே என்னை பார்க்குடன் பெற்றாரோ என் தாயின் திருநாமத்தின் பெயரோ அழகு சுபத்திரா தேவி. அழகு சுமித்ரா சாமி. என்னது? சுமித்ரா தேவியா இருந்தாலும் உங்க தந்தையா யாருங்க? சுபத்திரன்னு சொல்லு. சுமித்ரை. இந்த பேர் சொன்னீங்களே அழகா உள்ள வர கூலி நக்கிட்டு ரைட். எல்லோருடைய வாழ்க்கையிலும் என்பட உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு. அது சோதனையா யாருக்கு தெரியும்? சாமி. தாய் சுபத்திரா தேவியாக இருந்த போது சுமித்ரா தேவி. வாடா மகனே, என் வருங்கால தவ புதல்வனே, என் குலை விளக்கை ஏற்க வந்த என் மணி விளக்கே என்று மாரோடு அணைத்து உதடு கொடுத்து எனக்கு முத்தம் தந்த நண்பா, என்னை தோலை தட்டி
என்னை ஆளாக்கிய என் தந்தை எப்பேற்பட்டவர் தெரியுமா? தந்தை எப்பேற்பட்டவருங்க? இதுங்க பயமா இருக்குது. மேரிகிரியை எழுந்தருளியார் என்றே முக்கண்டார் ஆகிய பரமேஸ்வரன் அந்த சிவபெருமானுடைய சதாபாரத்தில் துலங்குகின்றானே சந்திர பகவான். அந்த சந்திரனுடைய வர்க்கத்தை சார்ந்த நீதியும் நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாட்டு இமையளவு வேறுபாடு இல்லாமல் அரசு பரிவாரம் செய்து வரக்கூடிய சந்திர குலத்தான்களிலே 5 ராஜாக்கள். அந்த 5 பஞ்ச பாண்டவர்களில் ஆண்களில் அழகன் 11 ஆவதேவம் 12 அழகி 32 லட்சணத்தை இந்த பாரதில் பெற்ற என்ன பெற்ற என் தந்தை யாருடைய பெயரோ அர்ஜுன மகாராஜே. நீங்க மட்டும்தான் பிறந்தீங்களா இல்ல கூட யாராவது ஒட்டிக்கிட்டு பிறந்துக்கிறாங்களா? ஐயோ பயமா இருக்குது. வாழைக்கானது ஒரே குலை. ஓ வாழைக்கானது ஒரே குலை. அரசுக்கு ஒரே வாரிசு நீங்க மட்டுமே. அந்த அரசால ஆண் செல்வனாக என்னை ஒருவனையே பெற்றார்களா? சரி அப்படி இருந்த போதிலும் அப்படி இருந்தாலும் நண்பா சாமி நான் என் நகரத்தில் இருக்கின்றேன் தெரியுமா? எந்த ஊர்ல இங்க இருக்கிறீங்க? சிதம்பரமா நண்பா இல்ல கொடநாடா? நானும் எந்த தேசம் உலகம் 56 பாளையங்களிலே நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சொந்தமான சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யத்தின் பெயர் என்னங்க? ஆனகுந்திமா நகரம். ஆனகுந்திமா நகரம். சாமி என்னது? அப்படி இருந்தாலும் ஒரு வயசு பையனாகிட்டிய அப்படி தெரிஞ்சுக்கணும்ல. எடப்பாடி லைலேண்டில் பேட்டில் முக்கிய அப்படியே ஊரு முக்கிட்டு போகுது. அப்படி இருந்தாலும் அப்படியே நீ ஒரு பையனாகிட்டு அப்ப இன்னும் உறிஞ்சிச்சா உரியலையா? பொண்ணு பார்த்தாங்களா நான் பாக்கலையான்னு கேட்டேங்க. ஓய் நல்ல மனுஷன் உன்னை வீட்டுக்கு அண்ட வைப்பானா? என்னங்க இப்ப கேட்டுவிட்டேன்? ஒரு மகாராஜனை பத்தி என்ன கேட்டுட்டேன்? ஐயோ மறுபடியும் வேலை வருது. நான் என்ன பண்ணுவேன்?
மகாராஜா என்ன சோதிக்காத. ஐயோ ஜோதிக்க மாட்டேன். உனக்குதான் சரி வராது. ஜோதி மாத்தலாம் விடுங்க. சுவாமி வா. இப்படி உலகாய் பத்தி யார் வாரியங்களே நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சொந்த நகரத்தின் பெயர் ஆனகுந்திமா பட்டணம். அப்படி அந்த பட்டணத்தில் சுவாமி நாங்கள் யார் யார் வாழ்ந்து வருகிறோம் தெரியுமா? தன்பா சுவாமி என் தந்தையார் இல்லாமல் தந்தையாரை தனி விருந்து தாயும் மகளுமே இந்த நாட்டை ஆண்டு வருகின்றோம். அன்பா சுவாமி அப்படி இருந்தாலும் ஏன் என்ன காரணம் என்னாச்சு? எதற்காக எதற்காக ஆண்டு வரீங்க சாமி? தந்தையாரை தனி பிரிந்து வாழ காரணம் என்னவென்று கேட்கிறேன். ஆமாங்க அப்படிதான் நண்பா சாமி. அது நான் என்னவென்றடா சொல்வேன், அதை எப்படியடா சொல்வேன் அன்பா? பெரிய தந்தை சுவாமி என் தந்தைமார்கள் இவர் ராஜாக்களாக இருந்த போதிலும் டெல்லி என்னும் அஸ்லாமத்திற்கு என் பேரான பெரிய தந்தைமார்கள் அவர்கள் யார் தெரியுமா? யாருங்க? கௌரவர் சேனை. கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய 100 பேர் ஆண் மக்களிலே வணக்கம் இருக்கின்றாரே மாமன்ன துரியோதனன். பாவி செய்த கொடுமை வஞ்சகத்தினால் நாடாளும் பேராசை பெருமையை கொண்டு என் தந்தைமாராகிய இவர் ராஜாக்களே எண்ணற்ற வஞ்சகங்கள் ஏராளம் செய்தார்கள். வஞ்சத்தில் வீழ்ந்த இவர் ராஜாக்கள் பிஞ்சு குழந்தையா இருக்கும் என்னை பிரிந்து என் தந்தையார் அர்ஜுனன் இதுவரை என்னை பாராமல் பிடிக்கி நாங்கள் பிரிந்தே தனித்து வாழ்ந்து வருகின்றோமடா நானும் என் தாயும். அப்படி ஆனகுந்திமா நகரத்தில் தாயும் பிள்ளையும் நாங்கள் தனித்து வாழ்ந்திருந்த போதிலும் சுவாமி அன்றாடு மனிதனமும் காலையில் எழுந்த உடனே எனக்கு என்ன வேலை தெரியுமா? கானகம் செல்வது, சரி வேட்டையாடுவது, சரி வீர விளையாட்டுகளிலே எனக்கு அதிகமா பிடித்த விளையாட்டு 5 அறிவு படைத்த மிருக ஜாதிகள் 6 அறிவு படைத்த மனித ஜாதிகளை இருக்கும் இடத்தில் தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த மிருகத்தை வேட்டையாடி வருவதே என்னுடைய பழக்கமாக. சரி இன்று நான் வேட்டையாட கானகம் போயாக வேண்டும். சரி புறப்படுவோமா? போலாமா? போலாம், புறப்படலாம். போகலாம். சுவாமி
என்ன வேலை? நீங்க சொன்னா நான் செய்வேங்க. காட்டுக்கு நான் என்னைக்கு வேட்டைக்கு போனாலும் சரி கையில நிராயுத பாணியோடு போனது உண்டா? கிடையாதுங்க. எல்லாரும் எடுத்துட்டு போடுங்க. வரங்க, இருங்க, எடுத்துறேன். கத்தி, கட்டாரி, அம்பு, வில்லு, ஆயுதம், கதை இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவான்னு பார்த்தா ஏண்டா பாரு திண்டாக கொண்டு வந்து ஒரே பழம் போட்டுருங்க. அப்படி புறப்படுவோமா இப்ப கணக்கு? ரெடி டேய் சாமி, கணக்கு கச்சிதமாக வேட்டையாட வரணும். நான் ரெடி. கொல்லக்கூடாது. மிருகத்தின் கச்சனை கேட்டாலே சரி நீ பயப்படக்கூடாது. சரியா? ரெடிங்க. புறப்படுவோமா கணக்கு? ஆகட்டும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.